பேக் டு SRK vlogs. ஸோ நம்ம சேனல் வந்துட்டு 1 month வீடியோ வரதுக்கு மன்னிச்சிருங்க, எனக்கு வந்துட்டு கண்டென்ட் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு, அதை வந்துட்டு வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எங்கள் அம்மாவோட வண்டி. இதை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க, மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட பேர் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 110. ஓகேவா? ஸோ இந்த வண்டி எடுத்து கிட்டத்தட்ட வந்துட்டு 1 year ஆக போகுது. 1 year இந்த வண்டி எடுத்த போது நான் என்னோடய பழைய சேனலில் வந்துட்டு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ இந்த பழைய சேனல் வந்துட்டு டெலீட் ஆகிட்டனால என்னால் அதில் வந்துட்டு போட முடியல. ஸோ வந்துட்டு இந்த வண்டியோட ஃபஸ்ட்டு இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துருங்க, சுற்றி காட்டிடுறேன். ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுவோம். வண்டியை ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்துட்டு ஆன் பண்ண போகிறதில்ல, மரம் வந்துட்டு ஸ்பீடாமீட்டர் காட்டுறேன். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது வந்துட்டு எவ்வளோ இருக்குது பெட்ரோல் அப்படிங்கிறத காட்டிடும். ஸோ வந்துட்டு 1 to 5 to 1 kilometers வந்துட்டு ஓடிடுச்சு. அதான் சொன்னால 1 years ஆயிடுச்சுன்னு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்கோ, அதுக்கப்புறம் வந்துட்டு வண்டி வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்கே ஸ்டாண்டு போட்டுருக்குல, இந்த ஸ்டாண்டுக்கு வேறு ஒரு சென்சார் இருக்குது. இந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டா தான் வண்டி வந்துட்டு ஆன் ஆகும். அந்த வண்டியை நான் ஆன் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் பேக் வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. பேக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு போர்வை, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வண்டியோட ஒரு இது எல்லா வண்டிக்குமே தராத ஒரு கிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்குமே இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கிட்டு, அதுக்கப்புறம் வண்டியோட புக்கெல்லாம் வந்துட்டு இருக்கும் இதில் திட்டு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பூட் ஸ்பேஸுங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த வண்டியில் வந்துட்டு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம என்ஃபீல்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஹேண்ட் பேர்கிட்டே இருந்திருக்கும் சார்ஜர். பட் இந்த வண்டியில் எப்படி இருக்குது அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இது இருக்கும் சார்ஜர், சேஃப்டியாக போடுறதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு இது இருக்கும். ஓகேவா? நீங்கள் இப்படி சார்ஜை போட்டு இப்படி மூடி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்படி மூடி விட்டுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க ஒரு 1 minute. ஸோ இதாங்க இந்த வண்டியோட அப்போது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பெட்ரோல் போடுறது இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை மூடிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீ பார்த்திங்கன்னா, கீ வந்துட்டு எல்லா டிவிஎஸ்க்கும் தர மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஜென்ரலாக ஒரு கீ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டியோட அந்த மாடல் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வண்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வைப்ரேஷன்லாம் வந்துட்டு இல்லை. நான் வந்துட்டு உட்காந்து போன வரைக்குமே வைப்ரேஷன்லாம் இல்லை. ஒரு பள்ளமான இடத்துல போகும்போது நல்லாவே வைப்ரேட் ஆகிறது தெரியும். ஸோ ஆனால் வைப்ரேஷன் இந்த வண்டிக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த வண்டி உட்காந்து ஓட்டுறதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்குங்க. ஒரு ஃபேமிலியாக போகிறதுனா கூட நல்லாயிருக்கும். ஃபேமிலியான பெரிய ஃபேமிலி இல்லை, ஒரு 4 பேர் போகிற மாதிரி வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இந்த வண்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது இந்த வண்டியை பற்றி சொல்லணுமா அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொன்று ஸ்பெஷல் என்னென்னா, இந்த இடத்துல வந்துட்டு லைட் ஒன்று வந்துட்டு கொடுத்துருவாங்க ஒயிட் கலரில். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல லைட் எரியாத போது இந்த இடத்துல வந்துட்டு லைட் எரியும். அதாவது வந்துட்டு இங்கே டே டைமில் இந்த லைட் வந்துட்டு எரியும், இந்த லைட் எரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் சென்சார் ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் சென்சார்லாம் இல்லைங்க, நார்மலாக இருக்க ஒரு டிவிஎஸ் பைக் தான் இதுவும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்கா ப்ரோ அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், இன்னொரு புது வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன், இல்லைன்னா அடுத்த சண்டே உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. ஓகே கைஸ், பாய். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் SRK vlogs.